அதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளவு வயசு தெரியுமா குழந்தை? 2.5 வயசு குழந்தை. அது யார் தெரியுமா கெடுத்து கொலை பண்ணா? திமுகவுடைய இளைஞர் சங்கம் பொறுப்பாளர். 2.5 வயசு குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு, அதை கெடுத்து கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனநிலையை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உருவாக்கிய ஸ்டாலின் அவர்களே, உங்களை தமிழ்நாடு மக்கள் மன்னிக்காது. மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. தாய்மார்கள், பெண்கள், பெற்றோர்கள் நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கவும் கூடாதியா. 4 மாதத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஆரப்பாக்குன்னு ஒரு கிராமம். அந்த ஆரப்பாக்கத்து கிராமத்தில் 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு போகுது. காணோம். 3 மணி நேரம் தேடுறாங்க, கிடைக்கல. 3 மணி நேரத்துக்கு பிறகு அப்புறம் அந்த குழந்தை வருது. கீறி வச்சு ரத்த காயத்தோட துணிலாம் அப்படியே போயிட்டு அந்த வீட்டுக்கு வருது. குழந்தை வருது. உங்க அப்பா அம்மா கதறாங்க, அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா, என்ன ஒருத்தன் கூட்டிட்டு போய் இது பண்ணி. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் எடுத்தா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துருமா, ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் வந்துருமா. அப்புறம் நம்ம கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியில போய் அங்க நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முடி வாசல்ல உட்கார்ந்த உடனே அப்பதான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சரி நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஒரு வாரம் ஒண்ணும் பண்ணல. அதன் பிறகு நம் கட்சியில பொருளாளர் திலகபாமா கிட்ட போன் பண்ணி, நாங்க நீங்க நேரா போங்க சொல்லி அந்த அம்மா தரையில உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஒரு 1000 பேர் வச்சுக்கிட்டு உட்கார்ந்த பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ் டீம் ஒரு 2 டீம் 3 டீம் 4 டீம் போட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒருத்தனை பிடிச்சான். எங்க பிடிச்சானா, ஆந்திராவில் சூலூர்பேட்டில் பிடிச்சான். அசாம்காரன். அவனை பிடிச்சி விசாரணை பண்ண அவன் சொல்றான், நான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் நான் அங்க சூலூர்பேட்டையில் ஆந்திராவில் வேலை செய்வேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன். தமிழ்நாடு அங்க பார்டர்ல இருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு போயிடுவேன். ஏன்னா தமிழ்நாட்டுல தான் கஞ்சா கிடைக்கும், கள்ளசாராயம் கிடைக்கும், போதை பொருள் கிடைக்கும், போதை மாத்திரை கிடைக்கும், பொண்ணுங்க கிடைப்பாங்க. எவ்வளவு கேவலம் தமிழ்நாட்டுக்கு இது. எப்பேற்பட்ட மண் இந்த மண். கண்ணகி வாழ்ந்த மண் இந்த மண். ஏன் இந்த மண்ணு, அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண், கடலூர் மண் இந்த மண். நம்ம எல்லாம் அஞ்சலை அம்மாளுடைய பேர பசங்க பேத்திங்க. வீர மங்கை அஞ்சலை அம்மாள் வாழ்ந்த மண் இந்த மண். விடுதலை போராட்டத்துக்காக எத்தனை முறை அஞ்சலை அம்மாள் சிறைக்கு போனாங்க. காந்தி அவர்களே அஞ்சலை அம்மாளை போய் பார்க்கணும் 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 பார்க்க விடல வெள்ளக்காரங்க. மறைமுகமா போய் பார்த்தாங்க. அவங்க சிறையில் இருக்கிறப்பதான் அவங்க கர்ப்பமாய் சிறைக்கு அனுப்பிச்சிட்டு சிறையில தான் பிரசவம் நடக்குது. அப்படிப்பட்ட மண் இந்த மண். அப்படிப்பட்ட வீர மங்கைகள் வாழ்ந்த மண் தமிழ்நாடு. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டுல ஒருத்தன் அசாம்காரன் சொல்றான், நான் தமிழ்நாட்டுக்கு நான் எதுக்கு போறேன்னா கஞ்சா அடிக்கிறதுக்கு போறேன், தண்ணி அடிக்கிறதுக்கு போறேன். அதை அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் தெரியாது, தெரிஞ்சு அங்க இருக்கிற பெண்களை நாசப்படுத்திட்டு வருவேன். இனியும் தயவு செய்து விட்டு வைக்காதீங்க. நான் சொல்றேன், தாய்மார்கள் உங்கள் காலை பிடிச்சி நான் கேட்கிறேன். ஸ்டாலின் மறுபடியும் வந்தாப்புல வரப்போறது இல்லை, அது வேற. நான் சொல்றேன், நான் வந்தாப்புலனா அவ்வளவுதான் உங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க. ஏன்னா நான் சொல்றது கஞ்சானா அதோட மோச போதை பொருட்கள் இருக்கிறது. காக்கெயின், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பெட்டமின், இதெல்லாம் பவுடர். ஊசி போடுவான், மாத்திரை போடுவான், ஸ்டாம்பு போடுவானுங்க. அமெரிக்காவில் என்னென்ன போடுறாங்களோ அமெரிக்கா பத்தி தெரியலமா, அங்க அவ்வளவு போதை பழக்கம் அமெரிக்காவில். அதுல எல்லாமே தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான். நகரத்துல மட்டும் கிடையாது, கிராமத்துல, குக்கிராமத்துல, உங்க பிள்ளைங்க போற பள்ளிக்கூடம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல, வேலை செய்யற இடத்துல சரளமா கிடைச்சிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக பாமகவின் தலைவர் அன்புமணி அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தலைமையேற்று பேசி வருகிறார். கடலூரில் அவர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். திமுக அரசின் காரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர் பேசி வருகிறார்.